செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்போம். நவீன், வணக்கம். அங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் அதுவா வடியிருக்கான சூழலோ அறிகுறிகளோ தென்படுதா நவீன்? அல்லது வடிய செய்யும் பணி ஏதாச்சும் நடைபெற்று வருகிறதா? இப்ப மழை அங்கு எப்படி இருக்கிறது? கள விவரங்கள். வணக்கம். கடந்த 2 நாட்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. நேற்று தினம் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதாவது இங்க இருக்கக்கூடிய கழிவு நீருடன் மழைநீர் கலந்து சாலையில் தேங்குவதால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஊரப்பாக்கம் ஊராட்சியில் குறிப்பாக ஜெகதீஷ் நகர், செல்வராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி இந்த மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில ஊராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருந்தாலும் நீண்ட நேரமாக போராடியும் இந்த மழைநீர் இந்த பகுதியிலே தேங்கி இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த மழை மட்டுமல்லாது ஒவ்வொரு வருடமும் இந்த பகுதி கடுமையான பாதிப்பு உள்ளாகுவதாகவும் முறையான மழைநீர் வடிகால்களை அரசு அமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் பாம்புகள், பூச்சிகள் உள்ளிட்ட ஊர்வனவற்றை வீட்டின் உள்ளே வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விரைந்து இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.